மகள 2023ல இருந்தா இந்த 160cc செக்மெண்ட்றது பெருசா பிரபலமாக ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லலாம். அந்த டைம்ல புதுசா பஜாஜ் வந்து ஒரு என்ட்ரி கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்டா டுவல் சேனல் ஏபிஎஸ் 160cc இன்ட்ரடியூஸ் பண்றோம்னு சொல்றாங்க. அந்த பைக்குமே ஒரு புது செக்மெண்ட், புது கேட்டகரி அப்படிதான் கொண்டு வந்தாங்க. அந்த பைக்ல இப்போ ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த பைக்கை ரிவ்யூ பண்ணுங்க ப்ரோன்னு சொல்லி. அந்த பைக்கை இப்போ அகைன் அப்டேட் பண்ணி இந்த செக்மெண்ட்ல ஒரு புது தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. என்ன பைக்குன்னு பார்க்கணும்ல, போயிட்டு போங்க. பஜாஜோட பல்சர் N160 தான். பட் இப்போ எஸ் அண்ட் எஸ்எஸ்ன்னு சொல்லி ரெண்டு புது வேரியண்ட்ல வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இது ஒரு மேஜர் அப்டேட். நிறைய விஷயத்தை புதுசு பண்ணியிருக்காங்க. என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றத இந்த வீடியோல பார்ப்போம். மகளே, புது N160ல என்னென்ன அப்டேட் நடந்திருக்குன்றத ஒன் பை ஒன் சொல்றேன். மேஜரான அப்டேட் சொல்லிட்டேன். ஸோ அதனால என்னென்ன மேஜரா பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், டிசைன்லேயே ஒரு பெரிய அப்டேட். கலர் அண்ட் கிராஃபிக்ஸை வந்து கொஞ்சம் மாற்றிருக்காங்க. கொஞ்சம் கிடையாது, விசிபிளாக பார்க்கும்போது நிறையவே மாற்றிருக்காங்க. எனக்கு இந்த ரெட் வித் பிளாக் பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால எடுத்துகிட்டு வந்தேன். பார்க்க ஸ்போர்ட்டியராக இருக்குது. கலர் அண்ட் கிராஃபிக்ஸ்லேயே ஒரு பைக்கு டேரெக்டாக போட்டி போடுற மாதிரி தெரியுது. என்ன பைக்குன்றதை கடைசியாக சொல்கிறேன். ஸோ நம்ம டிசைன் பார்ப்போம். டிசைனில் வந்து பெரிய மாற்றம் கிடையாது. இதில் பெரிய மாற்றம் மேஜராக பண்ணல. ஏன்னா ஃப்ரண்டில் சேம் அதே ப்ரொஜெக்டட் ஹெட்லாம்ப், அதே டிஆர்எல், அதே நம்பர் வெயிட் பொசிஷன் தான். பட் அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு விஷயம் மாறி இருக்கு. ஏன்னா இங்கே கிளஸ்டர் அப்டேட் பண்ணியிருக்காங்க. டிஎஃப்டி கிளஸ்டராக கொடுத்துருக்காங்க. இது பெஸ்ட் இன் கிளாஸ் ஃபீச்சர்னு சொல்லலாம். ஏன் ஆல்ரெடி அப்பாச்சியில் இருக்குல்லன்னு கேட்கலாம். இந்த பெஸ்ட் இன் கிளாஸ் ஃபீச்சர்னு சொல்றது காரணம், இதில் ஒரு விஷயத்த புதுசாக பண்ணியிருக்காங்க. அதையும் நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன். சஸ்பென்ஸ் வச்சுக்கிட்டே இருந்தால் எப்படி ப்ரோ தானே யோசிக்கிறீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஃப்ரண்ட்ல வந்து 2 வால்வ் இன்ஜினில் கிடைக்கும் போது 33mm USD ஃபோக் கொடுத்தாங்க. பட் இப்போ இந்த எஸ் அண்ட் எஸ்எஸ் வேரியண்ட்ல வந்து 37mm கொடுக்குறாங்க. ஃபோர்க்கோட சைஸை பெருசு பண்ணியிருக்காங்க. அதனால ஹார்ட்வேர்ல ஒரு அப்கிரேட் நடந்திருக்கு. ஓகே, ஃப்ரண்ட் ஃபெண்டர் சேம் தான். டுவல் சேனல் ஏபிஎஸ் கிடைச்சிருது. ஆனால் அதே மாதிரி ஃப்ரண்ட் டிஸ்க்ல வந்து ரெண்டு ஆப்ஷன் கிடைக்குது. 280mm ஆப்ஷன் கிடைக்குது, 300mm ஆப்ஷன் கிடைக்குது. இந்த எஸ் வேரியண்ட்ல வந்து 280 தான் கிடைக்குது. எஸ்எஸ் போனீங்கன்னா 300mm டிஸ்க் கிடைக்குது. ஸோ இதுலேயே ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அப்போ அதனால பிரேக்கிங்லேயும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம டெஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும். ஃப்ரண்ட் அலாய் வீல் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர்ல பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கலர்ல என்னென்ன கலர் ஸ்கீம்ல அவைலபிளா இருக்குன்றத ஸ்கிரீன்ல பார்க்கலாம். புது கலர்ஸ் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஃப்ரண்ட் வீல் பார்த்தோம் அப்படின்னா 100/80 செக்ஷன் 17 inches வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த சைடு வந்தோம்னா ஹேண்டில் பாரை வந்து கொஞ்சம் ரீபொசிஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு அப்டேட். ஆனால் அதே மாதிரி ஸ்விட்சஸ்ல ஒரு அப்டேட் நடந்திருக்கு. NS 400G பார்த்துருப்போம். அதில் இருக்க ஸ்விட்ச் கியர்ஸ் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. கில் ஸ்விட்ச், இன்டெகிரேட்டட் செல்ஃப் ஸ்டார்ட் ரைட் சைடில் இருக்கு. அசாட் லேம்ப் வந்துருது, சேம் ஸ்விட்ச். அதுக்கப்புறம் லைட் ஆன் ஆஃப் பண்ற ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. இன்னொரு மேஜரான அப்டேட், எலக்ட்ரானிக் த்ராட்டில் பாடி கொடுத்துருக்காங்க. சூப்பர். இதனால என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா 4 ரைடிங் மோடுமே கிடைக்குது. அது ஒரு ரொம்ப ஸ்பெஷல் இந்த செக்மெண்ட்ல. ஏன் அப்பாச்சில தான் ஆல்ரெடி எப்பயோ கொடுத்துட்டாங்களே அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்பாச்சில வந்து MTB தான் கொடுத்துருக்காங்க. பட் இங்க வந்து ETB எலக்ட்ரானிக் த்ராட்டில் பாடி. ஏன்னா இங்க நம்ம ரைட் பை வயர் த்ராட்டில் கிடைக்குது. கம்ப்ளீட் எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் ஆயிருது. ஸோ அதனால உங்களுக்கு இந்த காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் கூட வாய்ப்பு இருக்கு. நீங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணீங்கன்னா பிரச்சனை கிடையாது. பட் இங்க எலக்ட்ரானிக் த்ராட்டில் கொடுத்தனால பர்ஃபார்மன்ஸ் ரேஞ்ச் வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அக்யூரசி லெவல், இந்த மோடோட பவர், பர்ஃபார்மன்ஸ் டிஃபரன்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டா இருக்குன்னு சொல்லலாம் எலக்ட்ரானிக் த்ராட்டில் பாடினால. ஆனால் அதே மாதிரி அட்ஜஸ்டபிள் கிளட்ச் அண்ட் பிரேக் லீவர்ஸ் நம்ம NS 400ல பார்த்துருப்போம். அதே மாதிரி அப்படியே அதே லீவர் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் சைட் மிரர்ஸ் சேம் தான். ஹேண்டில் பார் பொசிஷன் கொஞ்சம் ரீடிசைன் ஆயிருக்கு. டேங்க்ல வந்து இந்த டேங்கோட கர்வ் டிசைனை மட்டும் கொஞ்சம் மாத்திருக்காங்க ஃபார் ரைடர் சேஃப்டிக்காண்டி. ஸோ அதனால உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் ஃப்ரீயா உட்காந்து போகலாம். முன்னாடி வந்து அழுத்துற மாதிரி இருக்காது இந்த இடத்துல. ஸோ அதனால இந்த டேங்கோட டிசைன் லைட்டா ஸ்லைட்லி சேஞ்சஸ். ஸோ அது வந்து ரைடரோட சேஃப்டிக்காண்டி. அண்ட் நீங்க கிராப் ரயில் பார்க்கலாம். இந்த கலர் ஆப்ஷனுக்கு ரெட் கலர்ல பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து N160 SS, இதுக்கு முன்னாடி நான் NSன்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா மன்னிச்சிருங்க. இந்த SSன்றது வந்து என்னத்தை சொல்ல வருதுன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ இது ஒரு வேரியன்ட், அவ்வளோதான். இதுல ஸ்பிளிட் ஷீட் தான் வரும். ஸோ அதனால இந்த மாடலில் ஸ்பிளிட் ஷீட் தான். ஸ்டெப் ஷீட்னால கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்கு. சேடலுமே ஹைட்டு கூட. அதனால ஃபேமிலி யூஸ் இந்த வேரியண்ட்டை வச்சு பண்ண முடியுமான்றது கொஞ்சம் டவுட் தான். பட் ரெண்டு சைட் கால் போட்டு உட்காரதுக்கு நல்லா இருக்கும். ரியர்ல வந்து 230mm டிஸ்க் வந்து சேம் தான். அதுல பெரிய மாற்றம் இல்லை. ஃப்ரண்ட் டிஸ்க்ல தான் மாற்றம் நடந்திருக்கு. ஆனால் அதே மாதிரி டயர் சைஸும் சேம் தான். 130 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு 140 செக்ஷன் போயிருக்கலாமே அப்படின்னு கேட்கலாம். பட்ஜெட் ரொம்ப நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடும். ஸோ அதனால அவங்க 140 செக்ஷன் போல. டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தோம் அப்படின்னா 14 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கிடைக்குது. அண்ட் C டைப் சார்ஜிங் போர்ட்டுமே கிடைக்குது. மேஜர்னு சொன்னீங்க, இதுதான் மேஜரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. மெயினான விஷயம் இருக்கு. இந்த பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 165mm. இதுல என்ன மேஜர் அப்படின்னு நீங்க கேட்கலாம். கிரவுண்ட் கிளியரன்ஸையும் பார்க்கக்கூடாது, கிரவுண்ட் கிளியரன்ஸ் மேல இருக்க பேஷ் பிளேட்டையும் பார்க்கக்கூடாது, இன்ஜினை பார்க்கணும். இப்போ இன்ஜினை வந்து அகைன் பேக் டு ஃபார்ம் மாதிரி 2 வால்வ்ல இருந்து 4 வால்வா மாத்திருக்காங்க. இது இன்னொரு ஆப்ஷன் ஆஃப் இன்ஜின் தான். 2 வால்வ் இன்ஜினும் இனிமேல் சேல்ல தான் இருக்க போகுது. 4 வால்வ் இன்ஜின், இந்த புது இன்ஜினும் சேல்ல தான் இருக்க போகுது.
புரியலையே அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? எஸ், 5 வேரியன்ட்ல இந்த பைக் அவைலபிளா இருக்க போகுது. ஸோ அதனால 3 வேரியன்ட்ல, அதாவது சிங்கிள் சேனல் சிங்கிள் டிஸ்க், அதுக்கப்புறம் டுவல் டிஸ்க், அதுக்கப்புறம் டுவல் டிஸ்க் டுவல் சேனல் ஏபிஎஸ், இந்த மாதிரி 3 வேரியன்ட்லயுமே வந்து 2 வால்வ் இன்ஜின் தான் வரப்போகுது. அதுல வந்து ஏர் கூல் சிஸ்டம் தான். பட் இந்த எஸ் அண்ட் எஸ்எஸ்ல மட்டும் இந்த இன்ஜின் 4 வால்வ் பிளஸ் ஆயில் கூலிங் சிஸ்டமோட கிடைக்குது. இது ஒரு நல்ல விஷயம். 2 வால்வ் இன்ஜின் வந்து 16 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. இந்த 4 வால்வ் இன்ஜின் 18.5 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. 2.5 ஹார்ஸ் பவர் கூட. ஆனா அந்த மாதிரி ஆர்பிஎம் வந்து பழைய 2 வால்வ் வந்து 8750 ஆர்பிஎம் மேக்ஸிமம். இது வந்து 9500 ஆர்பிஎம் மேக்ஸிமம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. 2 வால்வோட டார்க் பார்த்தோம்னா 14.65 அட் த ரேட் ஆஃப் 6750 ஆர்பிஎம். இங்க 4 வால்வ் பார்த்தோம் அப்படின்னா 14.4 at the rate of 8000 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஹார்ஸ் பவர்லையும் டார்க்லையும் ஆர்பிஎம் ரேஞ்சஸ்லையுமே ஒரு அப்கிரேட் நடந்திருக்கு. ஸோ அதனால இன்ஜின்ல நடந்த அப்டேட் ஒரு நல்ல அப்டேட். போட்டி இன்னும் கடுமையாக்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம் 160cc. இந்த இன்ஜினை வச்சு சிட்டிக்குள்ள யூஸ் பண்றதுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் பஜாஜ் கிரியேட் பண்ணது என்னன்னா, லோ அண்ட் டார்க்கை பெட்டரா கேலிபிரேட் பண்ணிருக்காங்க. அது வந்து கிரால் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றாங்க. 5வது கியரை போட்டு 23 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வரைக்கும் உங்களால க்ரூஸ் பண்ண முடியும், அதாவது கிளைட் பண்ண முடியும். ஆல்ரெடி நிறைய பிராண்ட்ல வேற நேம்ல இருக்கட்டும், இது வந்து கிரால் கண்ட்ரோல்னு சொல்றாங்க. ஸோ அதனால சிட்டிக்குள்ள யூஸ் பண்றதுக்கு லோ அண்ட் டார்க் நல்லா இருக்கனால நீங்க 5வது கியரை போட்டு கூட 23ல க்ரூஸ் பண்ண முடியும் போது நீங்க கிளச்சையும் பிடிக்க வேண்டியதில்லை, கியரை டவுனும் பண்ண வேண்டியதில்லை. இதெல்லாம் ஆடட் அட்வான்டேஜ். நம்ம இன்ஜினை பத்தி, இதோட பேப்பரை பத்தி, இதோட ஸ்பெசிஃபிகேஷனை பத்தி பேசுறத விட லைவ் ஆக்ஷன் பார்த்துட்டு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பாப்போமா மக்களே? பஜாஜ் பல்சர் N160 SS நம்ம கூட இருக்கு. பஜாஜ் பைக்ல இப்படி ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்க முடியுமா அப்படின்றது டவுட்டா தான் இருந்துச்சு. கனவு மாதிரி இருக்கு இப்போ பார்க்கும்போது. ஃபைன், எனிவேஸ் ரியாலிட்டியில வந்துருச்சு. கியர் பொசிஷன் இண்டிகேட்டருக்கு மேல மோட்ஸ் நீங்க மாத்திக்கலாம். கிளஸ்டருக்குள்ள போகணும்னா ரைட் சைட் பட்டனை கிளிக் பண்ணி கீழே செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு ரைட் மோடை வந்து நார்மல் ரெயின் மோடில் வச்சுக்கும். ஃபஸ்ட்டு ரைட் மோட் சேஞ்ச் ஆக்டிவேட்டடோ நல்லா இருக்குங்க, வியூலாம் நைஸ். ஸ்டார்ட் பண்ணுறேன். ரெயின் மோடில் இருக்குது. ஸ்டார்ட். ஓகே, எக்ஸாஸ்ட் நோட் இஸ் டீசென்ட். கிளச்சு சாஃப்டாக இருக்குது. கியர் ஷிஃப்டிங் சாஃப்ட் தான். பவர் டெலிவரி பார்க்கலாம். 1500. ஃபஸ்ட் கியர்லேயே 9-10 வரைக்கும் போதுங்க. 8 ரெயினில் வந்து ஃப்ளாட்டாக இருக்குங்க பவரு. 4000க்கு மேலே தான் பவரே ஃபீல் பண்ண முடியுது. 33. ஓகே, ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, லேகியா பவரே வந்து பெருசாக உங்களால் ஃபீல் பண்ண முடியாது. ஃபுல் த்ராட்டில் கொடுத்தும் போக மாட்டேது பாருங்கள். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் இருக்குது. ஃபுல் த்ராட்டில் க்ளோஸ் பண்ணிட்டேங்க. எவ்வளோ ஸ்லோவாக மேப் ஆகுது பாருங்கள். எலக்ட்ரானிக் த்ராட்டில் படி சூப்பராக இருக்காது. ஓகே, இப்போ நம்ம வந்து மோடை மாற்றிடுவோம். ரெயின் மோட்லேருந்து அடுத்த மோடுக்கு போயிடலாம். ஆனால் நீங்கள் நிப்பாட்டினா தான் இந்த செட்டிங்ஸ் ஃபீச்சர்ஸ்குள்ளே போக முடியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், எஸ், இந்த நிப்பாட்டினோடனே தான் அதுக்குள்ளே போக முடியுதுங்க. ஓ, கொஞ்சம் ஈஸியாக அந்த ரைட் மோடுக்கு மட்டும் தனி சுவிட்ச் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இப்போ ரோட் மோட் சேஞ்ச் இன் ப்ராக்ரஸ். ஓகே, ஆக்டிவேட் ஆக்டிவில் இருக்குது இப்போ தான். ஓகே, போகலாம். இப்போ பவர் டெலிவரி பார்ப்போம். இதுவும் சேம் 8 தான், பட் இது கொஞ்சம் ரெஸ்பான்சிவாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 36 to 37 வரைக்கும் போகுது. அதனால் இதில் நீங்கள் இந்த பவர் டெலிவரி டிஃப்ரென்ஸை பார்க்கலாம். இதில் வந்து இது நெக்ஸ்ட் லெவல். அது ஓவர் லேக்கியாக இருந்துச்சு. இது ஓரளவுக்கு ரெஸ்பான்சிவாக இருக்குது. இந்த சிட்டி ரோட்ஸில், இந்த ரோட்டில் ஓட்டுறதுக்கு ரெஸ்பான்சிவாக இருக்குது. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸு, 5 ஸ்பீடையும் ஆக்டிவேட் பண்ணியாச்சு. ஓகே, முதல் இந்த மாதிரி ஃபுல் த்ராட்டில் கொடுத்தா 60லேருந்து 65 போயிட்டு இருந்துச்சு. பட் இப்போ வந்து 70க்கு மேலே போகுது. ஓகே, இப்போ நம்ம செக் பண்ண வேண்டிய மோடே வந்து வேறு மோடு, நம்ம மோடுன்னு சொல்லலாம். உள்ளே போயிட்டு ஸ்போர்ட் ஆக்டிவேட் பண்ணுவோம். ஸ்போர்ட் ஆக்டிவேட்டட். நைஸ், இப்போ தான் இருக்குது. ஓகே, போகலாம். ஸோ இனிஷியலாகவே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் ஃபீல் ஆகுது டார்க்கோட சைட்லேருந்து. சாலிட் 9 கிலோமீட்டர்ஸ். ஓகே, 8 தான். இது கொஞ்சம் அக்ரெசிவாக தான் தெரியுது. 40 கிட்ட போயிடுச்சு. அப்படியே 3 அப்படி தான் இன்க்ரீஸ் ஆகுது. 11,000 RPM மேக்ஸிமம்ங்க. ஓ, கூல். இது ஒரு மாதிரி அந்த 2 மோடை கம்பேர் பண்ணும்போது ரெஸ்பான்சிவாக இருக்குது. ஓகே, ஸ்போர்ட்ஸ் மோட் மஸ்ட் ட்ரை. ரோட் மோட் டெய்லி கம்யூட் பண்ணுறதுக்கு நல்ல மோட். இப்போ மழை பெஞ்சு முடிச்சிருக்கு, இதுக்கப்புறம் நான் அந்த பைக் ஓட்டிகிட்டு போகிறேன்னா ரெயின் மோடுக்கு போயிருங்க. பட் ரைட் மோடில் அக்யூரசி வந்து சூப்பராக இருக்குது அப்படின்றதான் என்னோட கருத்து. பட் அந்த 4,000 to 6,000 RPM ஒரு சின்ன லேக், ஒரு மாதிரி இப்படியே ஒரு மாதிரி சைலண்ட்டாக போயிட்டு 6,000ல் பீக் ஆகுது. எஸ், கரெக்டு, அதே தான். சஸ்பென்ஷன் சாஃப்ட் தான். ஓகே,
இந்த மாதிரி ஸ்ட்ரீட்ஸில் ஓட்டுறதுக்குமே வந்து ரொம்ப அஜைலாக இருக்குது இந்த ஸ்போர்ட்ஸ் மோடு. ஓகே, ஒரு மாதிரி பைக்கே இந்த எலக்ட்ரானிக் த்ராட்டில் பாடி கொடுத்ததுக்கப்புறம் வித்தியாசமாக ஃபீல் ஆகுது ரைட் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு டர்ன் எடுப்போம். ஹேண்டில் பார் கொஞ்சம் ஒய்டு தான், நீங்கள் கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் யூஸ் பண்ணணும். எஸ், 4 to 6000 ஆர்பிஎம்மில் பவர் லேக் இருக்குங்க, ஷியோராக சொல்லலாம் அதை. கரெக்டு, தேர்ட் கியரில் இருக்க தான் செய்யுது. ஓகே, இப்போ லோ அண்ட் டார்க் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். நான் செகண்ட் கியரில் பைக்கை நிப்பாட்டிடுறேன். ஸ்போர்ட்ஸ் மோடில் தான் இருக்குது. போகலாம், நான் த்ராட்டில் ரிலீஸ் பண்ணுறேன். இதில் அந்த க்ரால் டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுதுன்றத பார்க்கணும். ஓ, ஸ்மூத்துங்க, ஃபஸ்ட் கியரில் போகிற மாதிரியே போகுது. இப்போ நம்ம வந்து 4th கியர் போட்டாச்சு. ஓகேவா, நான் ஒரு 20 பிலோ வந்துடுறேன். 20லேருந்து பிரச்சனை கிடையாது. 6th இப்போ 5th கியர் போட்டாச்சு. 23 வரைக்கும் எந்த இஷ்யூவே கிடையாது. 23ல் கூட போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபைன், பெட்டர் தான். பட் லோ அண்ட் டார்க் அமேசிங்காக வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. நைஸ். இது ஒரு சிட்டி ரோட்னால நம்ம ரொம்பலாம் புஷ் பண்ணி பார்க்க முடியாது. 18 ஹார்ஸ் பவரை வந்து நீங்கள் அந்த அட்மோஸ்ட் லெவலில் வந்து ஃபீல் பண்ணலாம். எலக்ட்ரானிக் த்ராட்டில்னால நல்லா கிறிஸ்பாக இருக்குது பர்ஃபார்மன்ஸு. நல்லா ஒரு மாதிரி ஸ்டேபிளாக போகுது. இப்போ சஸ்பென்ஷன்லேயுமே சின்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால் இப்போ நம்ம பாருங்க 90+ இந்த மாதிரி ரோட்லேயே வந்து கான்ஃபிடென்ட்டாக க்ரூஸ் பண்ண முடியுது. ஃப்ரண்ட் பிரேக்ஸ் ஓகே, நான் பாருங்கள் பேனிக் பிரேக் பண்ணாலும் அதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம். எக்ஸாஸ்ட் நோட் கொஞ்சம் ரிஃபைன் ஆயிருக்கு. ஓவராலாக ரைட் குவாலிட்டியில் ஒரு நல்ல அப்கிரேட் ஃபீல் ஆகுது பிகாஸ் ஆஃப் த எலக்ட்ரானிக் த்ராட்டில். அண்ட் ஹேண்டில் பார் வந்து கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெட்டராக எனக்கு ஃபீல் ஆகுது. இதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் அந்த 4000 to 6000 ஆர்பிஎம் தேர்ட் கியரில் ஒரு லேக் இருக்குது. வைப்ரேஷன் டெஸ்ட் பார்க்கணும்ல, இவ்வளோ பார்த்துட்டு அதை பார்க்காம விட்டா எப்படி? இப்போ ஆயில் கூலிங்னால கொஞ்சம் ஹீட் வந்து உங்களுக்கு பெருசாக தெரியாதுன்னு சொல்லலாம். ஓவர் டிராஃபிக்கில் போனீங்கன்னா கண்டிப்பாக தெரிய தான் செய்யும். இப்போ நம்ம ஃபஸ்ட் கியரில் மினிமம் ஆர்பிஎம்மில் வைப்ரேஷன் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். 2000 ஆர்பிஎம் 4 தாண்டினோடனே ஃபுட் பெக்ஸில் தெரியுது. அப்படியே கண்டினியூ ஆகுது சீட்டில். ஓகே, இதுதான் அந்த வைப்ரேஷன் லெவல். அதனால் 4000 ஆர்பிஎம் மேலே வைப்ரேஷன் இருக்க தான் செய்யுது. பட் ஸ்போர்ட்ஸ் மோடில் கொஞ்சம் உங்களுக்கு டக்குன்னு போகிற மாதிரி இருக்கும். ரோட் மோடை இந்த மாதிரி ஏரியாவில் ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஹைவே போனீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மோடை யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதனால் இந்த எலக்ட்ரானிக் த்ராட்டில் பாடி, இந்த பவர் மோட்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்கள் சிட்டிக்குள்ளேயும் சூப்பராக யூஸ் பண்ணலாம், ஹைவேலையும் சூப்பராக யூஸ் பண்ணலாம். என்னோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நான் ஷேர் பண்ணிட்டேன் இந்த ரைட்டில். உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மகளே, இந்த பைக் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இந்த பைக் இப்போ யாருக்கு சூட்டபிளாக இருக்குன்றதை நான் சொல்கிறேன். இந்த பைக்கோட வெயிட் 151 கிலோகிராம் கிட்ட வருது. யாருக்கெல்லாம் சூட்டபிளாக இருக்குன்னு பார்ப்போம். இங்கிரஸ் சேடில் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கனால நீங்கள் வந்து தூக்கி போட்டு உட்கார்ற மாதிரி தான் இருக்குது. பட் ஸ்பீடாக ஏறிடுங்க, பழகிரும்னு நினைக்கிறேன். ஆனால் அதே மாதிரி இந்த பைக்கோட கிரவுண்ட் ரீச் இப்போ வந்து டயர் லைட்டாக பள்ளத்தில் இருக்குது. பட் ஸ்டில் நீங்கள் ஒரு 5.3க்கு மேலே இருந்தீங்கன்னா ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். முட்டு வந்து மடங்கி தான் இருக்குது. அதே மாதிரி கால் ஃபுல்லாக ப்ளேஸ் ஆயிடுச்சு. இதுவே ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலை கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஹேண்டில் பார் பார்த்தோன்னா கொஞ்சம் முன்னாடி கொண்டு போயிட்டாங்க. இப்போ ரீடிசைன் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. பட் வந்து பழைய N160 கம்பேர் பண்ணும் போது இது கொஞ்சம் ஈஸ் டு ரைடாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி தோணுது. ஓகே, ஃபுட் பெக்ஸ் வந்து ப்ராப்பராக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ரைடர் ட்ரையாங்கிள் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆயிருக்கு. பட் இந்த ஃபுட் பெக்ஸ் லெவல் வந்து மாறலை. ஸோ இந்த லெவலில் மட்டும் ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு. இங்கேருந்து இந்த லெவலில் வந்து பெரிய மாற்றம் இல்லை. பட் இங்கேருந்து இந்த லெவலில் ஒரு பெரிய மாற்றம். ஸோ அதுதான் அந்த ஹேண்டில் பார் டிசைன் வந்து ரீடிசைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த அக்ரெசிவ்னஸும் இருக்கும், அந்த ஸ்போர்ட்ஸ் பைக்கு ஏற்ற ஒரு அக்ரெசிவ்னஸும் இருக்கும். ஆனால் அதே மாதிரி கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக ரிலாக்ஸ்டாக உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதான் ரைடிங் போஸ்டர், நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, டேங்க் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி இங்கே இந்த ப்ரொடெக்ஷன் லெவல் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கணும். முன்னாடி போனாலும் ஓரளவுக்கு ரைடரை சேஃப் கார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அந்த இதெல்லாம் வந்து ரைடர் ஃபோக்கஸ்டாக பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல அப்டேட்னு சொல்லலாம். அண்ட் சீட்டோட கம்ஃபர்ட் பார்த்தோம்னா நல்லா இருக்குது. தை சப்போர்ட்டு ஓரளவுக்கு கிடைக்குது. ரெக்ஸின் கொஞ்சம் சாஃப்ட் நேச்சரில் தான் இருக்குது. ஃபோமும் கம்ஃபர்ட் தான். பட் வந்து ரெக்ஸின் வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக போயிருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்றது என்னோட கருத்து. ரொம்ப சாஃப்டாகவும் எதிர்பார்க்குறீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஹார்டாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஓகே, இப்போ இந்த பைக்கில் என்ன புதுசாக கொடுத்துருக்காங்க, இந்த பைக் ரைட் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது, ஆனால் அதே மாதிரி இந்த பைக் யாருக்கு சூட்டபிளாக இருக்குன்னு பார்த்துட்டோம்.
வேரியன்ஸ் அண்ட் பிரைஸ் பார்க்கணும்ல. ட்வின் டிஸ்கோட பிரைஸ் 1,25,000 வருது. ட்வின் டிஸ்க் டுவல் சேனல் ஏபிஎஸோட பிரைஸ் 1,31,000 வருது. இந்த 3 வேரியன்ட்லயுமே 2 வால்வ் இன்ஜின் தான் கிடைக்கும். ஆனா இப்போ எஸ் வேரியன்ட்டோட பிரைஸ் பார்த்தா 1,33,000 வருது. இந்த எஸ்எஸ் வேரியன்ட்டோட பிரைஸ் 1,42,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வருது. இப்போ நம்ம காம்படிட்டர்ஸ் பார்ப்போம். இந்த பைக்கோட டைரக்ட் காம்படிட்டர் டிவிஎஸோட அப்பாச்சி RTR 160 4V தான். ஓகே, இப்போ வந்து மொதல் 2V இருந்துச்சு, பெருசாக காம்படிட் பண்ண முடியாத மாதிரி இருந்துச்சு. இப்போ 4V மாற்றி ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணி என்னென்னமோ புதுசாக அப்டேட் பண்ணிட்டாங்க. எலக்ட்ரானிக் த்ரால் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதே மாதிரி ரைட் மோட்ஸ் வந்துருது. அட்ஜஸ்டபிள் கிளட்ச் அண்ட் பிரேக் லிவர் வரனால டைரக்ட் காம்படிட்டராக நம்ம வந்து அப்பாச்சி எடுத்திருக்கோம். அப்பாச்சியோட பேஸ் மாடல் எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வந்து 1,13,000 ஸ்டார்ட் ஆகுது. டாப் மாடல் வந்து 1,38,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வருது. இங்கே பேஸ் மாடலோட பிரைஸ் கொஞ்சம் அதிகம் இருந்தாலும் அது 2 வால்வு அப்பாச்சி 4 வால்வு 1,13,000 கிடைக்குது. இங்கே 1,22,000 பேஸ் மாடல். டாப் மாடல் போனால் ரொம்ப டிஃபரன்ஸ் இல்லை, ஒரு 4,000 கிட்ட டிஃபரன்ஸ். இதுதான் ப்ரைஸில் மாற்றம். ஸோ அந்த 4,000 ப்ரைஸ் டிஃபரன்ஸுக்கு தகுந்த மாதிரி நிறைய விஷயங்களை புதுசாக அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா எலக்ட்ரானிக் த்ராட்டில் பாடி ரைட் பை த்ராட்டிலாம் இந்த செக்மெண்ட்டில் வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு ஃபீச்சர். ஸோ அதனால் நீங்கள் ஃபீச்சரிஸ்டிக்கான ஒரு பைக், பர்ஃபார்மன்ஸும் பெட்டராக இருக்கணும், டிசைன் ஆஸ்பெக்ட்லையும் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும், சிட்டிக்குள்ளே நான் நிறைய யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற ஆஸ்பெக்டில் பைக் பார்க்குறீங்கன்னா இந்த N160 SS ட்ரை பண்ணலாம். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கான்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். கான்ல ஃபர்ஸ்ட் கான் வந்து எஸ் வேரியன்ட்ல சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் அவைலபிளா இருக்கு. அதுலேயும் டுவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்கலாம். அதுக்கு நம்ம கொடுக்குற ப்ரைஸும் கொஞ்சம் நல்ல ப்ரைஸ் தான் கொடுக்குறோம். ஸோ அதில் டுவல் சேனல் ஏபிஎஸ்ஸை நாங்கள் எதிர்பார்த்தோம். ரெண்டாவது எஸ்எஸ் வேரியன்ட் வந்து அப்பாச்சி RTR 160 4Vயோட ப்ரைஸிங்க்கு ஈக்குவலாக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி பார்க்கும்போது இது பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி பேக்கேஜாக இந்த எஸ்எஸ் மாடல் இருந்திருக்கும். பட் 4,000 அதிகம், அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படின்றத என்னோட கருத்து. அண்ட் இவ்வளோ அப்டேட் பண்ணியும் அந்த 160cc ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட்டாக 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து. ஆனால் அதே மாதிரி லிக்விட் கூலிங் சிஸ்டம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கன்னா இந்த 1,42,000 ஒரு தரமான பேக்கேஜாக இருந்திருக்கும் அப்படின்றதான் கருத்து. பட் 160cc லிக்விட் கூல் கொடுத்துட்டு அங்கே 200cc இவங்க லைனப்லேயே வந்து பாதிப்பை ஏற்படுத்திடும். N160 லிக்விட் கூலிங் சிஸ்டம் கொடுத்துட்டோம் அப்படின்னா NS 200 லிக்விட் கூலிங் இருக்கு. பட் ஸ்டில் அதோட அஃபோர்டபுளாக இது கிடச்சிச்சுன்னா இந்த ஆப்ஷன் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதனால அப்டேட் பண்ணல. பட் ஸ்டில் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸை நாங்கள் மிஸ் பண்ணுறோம். இந்த பைக்கோட மைலேஜ் பார்த்தோன்னா ப்ரோஸில் தான் வரும். ஒரு 42லேருந்து 47 வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. ரியல் டைமாக 45 நீங்கள் எடுத்துடலாம். இது வந்து ப்ரோஸில் சொல்லிடுறேன். ஸோ இது மட்டும் தான் இப்போதைக்கு எனக்கு நான் இந்த பைக்கை பார்த்ததில் கண்டுபிடிச்ச ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ரைடில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்றதை ரைட்லேயே நான் சொல்லிட்டேன். இப்போ வந்து ப்ரோஸ் பார்க்கணும்ல. ஃபர்ஸ்ட் 18.5 bhp ஒரு பெரிய ப்ரோ. ரெண்டாவது வந்து த்ராட்டில் பாடி எலக்ட்ரானிக்காக கொடுத்தது ஒரு சூப்பரான விஷயம். 4 ரைடிங் மோட் கிடைக்குது, கிரால் டெக்னாலஜி கிடைக்குது, TFT கிளஸ்டர் கிடைச்சிருது, கூகுள் மேப் மிரரிங் கிடைக்குது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்துருது. அதே மாதிரி உங்களுக்கு USD 4க்கு கொஞ்சம் பெருசு பண்ணி கொடுத்துருக்காங்க. 14 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி கிடைக்குது. அது போக ஒரு ஸ்போர்ட்டியரான பைக்ல ஸ்போர்ட்டியரான கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே வந்து ப்ரோஸ் கடைசியாக ரைட் பை த்ராட்டில். ஸோ அதான் த்ராட்டில் பாடின்னு சொல்லிட்டேனே. ஸோ அதனால இந்த ஃபீச்சர்லாம் வந்து ப்ரோஸ்குள்ளே வந்துருது. ஆனால் அதே மாதிரி இந்த செக்மெண்ட்ல இதெல்லாம் ஆட் பண்ணனால ரொம்ப காம்படிட்டிவ் ஆயிடுச்சு இந்த பைக். ஏன்னா ஒரு டைம்ல பஜாஜ் பைக்ல ஃபீச்சரே இருக்காதுங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லியிருப்போம். ஏன் ஈவன் நானுமே நிறைய வீடியோஸில் வந்து இந்த இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி ஃபீச்சர்ஸ்டிக்காக கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி சொல்லியிருப்பேன். பட் இந்த பைக்கில் இப்போ ஃபீச்சர்ஸை நான் பார்க்கும்போது இட் ஃபீல்ஸ் ஹாப்பி. ஸோ அதனால் பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. புதுசாக இந்த பைக்கில் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கிடைக்கும் போது இது கன்சியூமர்ஸ்க்கு ரொம்பவே ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா மார்க்கெட்டில் காம்படிஷன் ஹெவியாக இருக்கும் போது இது வந்து அவங்களுக்கு இன்னொரு ஆடட் பெனிஃபிட்டாக இருக்கும் பஜாஜில் பைக் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு. ஸோ இதான் ஓவராலாக என்னோட கருத்து. ஸோ இந்த புது பல்சர் N160 SS பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன? இந்த பைக் அப்டேட் ஆனதுக்கப்புறம் எத்தனை பேர் இந்த பைக்கை வாங்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கீங்கன்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி N160 நீங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக் இந்த பைக் எப்படி இருக்குன்றதை பற்றி ஷார்ட்டாக கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க. எப்பயும் பைக் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் வியர் பண்ணிக்கோங்க. லாங் டிரைவ் பண்ணால் கியர்ஸ் இன்ஷூர் பண்ணிக்கோங்க. ரைட் சேஃப்லி அண்ட் ரெஸ்பான்சிபிலி.